மைந்தன் வரம் கேட்டதற்கு மைந்தன் வரம் கேட்டதற்கு மான விடுதி தரலாமா தரலாமா மைந்தன் வரம் கேட்டதற்கு மைந்தன் வரம் கேட்டதா மைந்தன் வரம் தரலாமா தரலாமா ஐயா பகவானி என்ன பார்வதி ஆதி சிவபெருமானி என்ன உங்ககிட்ட நான் பிள்ளவரம் தானே கேட்டேன் ஆமா பார்வதி சுவாமி என்ன பிள்ளவரம் கேட்டா பிணத்தை திங்கக்கூடிய குழந்தையை கொடுத்திருக்கீங்க பிணத்தை தானா சுவாமி என்ன உலகத்துல ஆடு மாடு கோழி திங்கக்கூடியவெல்லாம் இருக்கிறா ஆமா பிக்கு திங்கக்கூடியவங்க இருக்கிறா பிக்கா ஓஹோ எப்பா பகவானி உலகத்துல இதெல்லாமா திங்கக்கூடியவன் இருக்கான் இருக்கிறான் ஆனா உலகத்திலே செத்த பிணத்தை சொன்ன ஒரே ஆள் நம்ம சுடலை தான் நம்ம சுடலை தான் அதனால என்ன சுடலை மாடல் பிணத்தை தின்ற கைலாசம் வந்திருக்கிறான் இந்த சுடலை கைலாசத்துல இருந்தால் என்ன ஆகும் அவனுக்கு படம் கிடைக்கல நம்மள கூட கைலாசத்தை அசுத்தப்படுத்திடுவான் அதனால என்ன அப்பா பகவானி இந்த சுடலை மாடனை உலோகம் அடுப்ப வேணும் சுடலையே கைலாசத்துல இருக்க வேண்டாம் சுடுகாடு போனதினாலே இந்த கைலாசத்துல சுடலைக்கு இடம் வேண்டாம் ஆமா அவரை மூலம் அனுப்பிடுங்க என்று சொன்ன உடனே பகவான் ஆமா நேரா வர்றாரு சரி மாடனை பார்த்து அழைக்கிறார் மாடனை பார்த்து என்ன சொல்றாரு என்ன எப்படி அழைத்தா அப்படியம்மா அறிவாடா மகளி சுடலை மாடா வார்த்தை சொல்லை கேளு நீ கைலாய மலையதீர உனக்கு இருக்க இடமும் இல்லை சுடகாடு கைலாய மலையிலே நீ இருக்கக்கூடாது எங்கப்பா போகணும் நீ சுடலாடு போனது உண்மையா உண்மைதான் சுட்ட பிணத்தை தின்னது உண்மையா அது உண்மைதான் சுடலாடு போனது உண்மையா ஆமா உண்மைதான் நீ ஏண்டா வையாரம் போன அம்மா அப்பா பகவானே இல்ல அம்மா கொடுக்குற பால்ல எனக்கு அரை வயிறு கூட நிறைய அவ என்ன சொல்லுகிறா என்ன அப்பா நான் எதனால போனேன் தெரியுமா எதனால ஐயா அம்மா பால் குடித்தோமா நான் குடித்தோமானா குடித்தோமானா பால் குடித்தோமானா சுடுகாடு போன சுட்ட பிள்ளைகள் அம்மா பால் குடிச்சு அரை வயிறு நிறையல அப்ப அம்மா பால் குடிச்சு அரை வயிறு நிறையலன்னா ஆமா ஆரோக்கிய பால் குடிக்கொண்டு வயிறு குப்பு ஆயிரும் அம்மா பால் குடிச்சு அரை வயிறு ஆரோக்கிய பால் குடிக்கணும் ஆமா திக்கான பால் நிறைய தண்ணி ஊத்தலாம் ஓஹோ 1/2 லிட்டர் வாங்கினா ஒரு குடம் ஊத்தலாம்
மாதா பால் குடிச்சு மயக்கமா இருக்கு, அதனால மையானம் போனேன், பிணப்பால குடிச்சேன். ஆமா, சுடுகாடு போனேன், சுட்ட பிணங்கள் சாப்பிட்டேன். ஆமா, அதனால இப்ப என்னையா செய்யணும்? மகனே, என்ன நீ மையானம் போனதுனாலே உனக்கு கைலாசத்துல இடம். அப்ப நான் எங்கய்யா போகணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நம்முடைய விழிசியை பாராட்டி மதிப்புக்கு மரியாதைக்குரிய செண்பகம் உள்ள அவர்கள் நமக்கு அன்பளித்து செய்தார்கள். எல்லாம் வல்ல இரவி மோகாமரியனுடைய அருளாலையும், தாயார் ஆலமுட்டம்மனுடைய அருளாலையும், மாயாண்டியுடைய அருளாலை, உபடாரியவருடைய அருளாலை அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால், பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும், பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும். அம்மனுடைய அருளாலை அமோகமாய் வாழ வேண்டும், அம்மாவுடைய அருளாலை அமோகமாய் வாழ வேண்டும். அருளாலே அருளாலே பல்லாண்டு வாழ வேண்டும், அம்மை அருளாலே அருளாலே பல்லாண்டு வாழ வேண்டும். பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ